இந்த கெனடியன் கால்வாய் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீராழி மண்டபம் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கு. அது என்ன நீராழி மண்டபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆறு போகும், அதனுடைய கரையில் படித்துறை இருக்கும், குளிக்கிறதுக்கு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த படித்துறைக்கு மேலே ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஆற்றுலேயே ஒரு கால் பகுதி வரைக்கும் அந்த மண்டபம் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி மண்டபங்கள் அந்த தாமிரபரணி ஆற்றின படித்துறையில் 2-3 இடங்கள்ல இருக்கு. குறுக்குத்துறை போன்ற இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதுல அது ஏன் அப்படி கட்டியிருக்காங்க அந்த மண்டபம்னு பார்த்தா, அந்த காலத்துல ராணிகள் நீராடுவாங்க. இப்போ அவங்க மேல வெயில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த நீராழி மண்டபங்கள். அது மட்டும் இல்லாம ராணிகள் இல்லாத மற்ற நேரங்கள்ல பல சித்தர்களும் இங்க நீராடி அங்க அவங்க தவம் செஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்புகளை உடையது இந்த நீராழி மண்டபம். தாமிரபரணி ஆற்றுல எத்தனையோ கால்வாய்கள் இருந்தாலும் இந்த கெனடியன் கால்வாய் மிகவும் பிரசித்தி பெற்றது. என்ன காரணம்னா, பாசனத்துக்காக நீர் திறக்கும் பொழுது முதல்ல இந்த கெனடியன் கால்வாயில தான் தண்ணீரை திறப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆற்று வந்து முழுமையா ஆற்று தண்ணீர் கடல்ல கலந்து வீணாகாம அணையை கட்டுனாங்கன்னா, அந்த அணையினுடைய தண்ணீருடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக தடுப்பணைகளை கட்டினாங்கன்னா, அந்த தடுப்பணையிலிருந்து பாசனத்துக்கு பயன்படும் வரை கால்வாய்களையும் அமைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு தமிழர்கள் அந்த காலத்திலே நீர் மேலாண்மையில சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது.